विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विस्रारण बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. நமஸ்தபாய. இன்றைய தினம் அன்னபூர்ணா ஸ்துதி அதனுடைய ஸ்லோகன் நம்பர் 3, 4 மற்றும் 5. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். சென்ற வகுப்புல முதல் 2 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுட்டோம். அதை தொடர்ந்து அடுத்தபடியா இருக்கக்கூடிய இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். வழக்கம் போல இந்த ஸ்லோகங்கள் எப்படி உச்சாரணம் பண்றது அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்லோகங்களை முதல்ல சொல்லுவோம். அதை குழந்தைகள் சொல்லுவா, மற்றவெல்லாம் மியூட்ல இருந்துட்டே சொல்லுவோம். யோகானந்தகரி ரிபுக்ஷயகரி தர்மைகநிஷ்டாகரி சந்திரார்கானல பாசமானலகரி त्रैलोक्य रक्षाकरी सर्वैश्वर्यकरी तपःफलकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलंबनकरी मातान्नपूर्णेश्वरी योगानंदकरी रिपुक्षयकरी धर्मैकनिष्ठाकरी चंद्रार्कानल भासमानलहरी त्रैलोक्य रक्षाकरी सर्वैश्वर्यकरी तपःफलकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलंबनकरी मातान्नपूर्णेश्वरी योगानंदकरी रिपुक्षयकरी धर्मैकनिष्ठाकरी चंद्रार्कानल भासमानलहरी त्रैलोक्य रक्षाकरी सर्वैश्वर्यकरी तपःफलकरी काशीपुराधीश्वरी
भिक्षां देहि कृपावलम्बनकरी मातान्नपूर्णेश्वरी कैलासाचल कंदरालयकरी गौरी शांकरी कौमारी निगमार्तगोचरकरी ओंकार बीजाक्षरी मोक्षद्वार कवाटपाटनकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलम्बनकरी मातान्नपूर्णेश्वरी कैलासाचल कंदरालयकरी गौरी हुमाशंकरी कौमारी निगमार्तगोचरकरी ओंकार बीजाक्षरी मोक्षद्वार कवाटपाटनकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलम्बनकरी मातान्नपूर्णेश्वरी कैलासाचल कंतरालयकरी गौरी हुमाशंकरी कौमारी निगमार्तगोचरकरी ओंकार बीजाक्षरी मोक्षद्वार कवाटपाटनकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलम्बनकरी मातान्नपूर्णेश्वरी दृश्यादृश्य भूतिवाहनकरी ब्रह्मांड भाण्डोदरी लीलानायकरी
விஜ்ஞான பீதாங்குரி சாரி விஜ்ஞான தீபாங்குரி ஸ்ரீ விஸ்வேஷமண பிரசாதநகரி காஷீபுராதீஸ்வரி भिक्षां देहि कृपावलम्बनकरी मातान्नपूर्णेश्वरी दृश्यादृश्य विभूतिवाहनकरी ब्रह्मांड भाण्डोदरी लीला नाटक सूत्रकेलनकरी विज्ञान दीपांगुरी श्री विश्वेशमण प्रसादनकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलम्बनकरी मातान्नपूर्णेश्वरी दृश्यादृश्य विभूतिवाहनकरी ब्रह्मांड भाण्डोदरी लीला नाटक सूत्रकेलनकरी विज्ञान दीपांकुरी श्री विश्वेशमण प्रसादनकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलम्बनकरी मातान्नपूर्णेश्वरी இதற்கு முன்னாடி 2 ஸ்லோகம் பார்த்தோம். அந்த முதல் 2 ஸ்லோகத்துல என்ன மாதிரியான அர்த்தங்களை கொடுத்திருந்தாருனாக்கா, நித்தியம் ஆனந்தத்தை செய்பவள் யாரு? அந்த அன்னபூர்ணம். இது மாத்திரமில்ல, வரம் அபயம் இந்த இரண்டையும் தன்னுடைய கையில் கொண்டவர். அது மாத்திரமில்ல, அழகின் கடலானவள். மேலும் இந்த கோர பாபங்கள், நாம பண்ணக்கூடிய கொடுமையான பாபங்களை கூட எளிமையாக நீக்கக்கூடியவர். நேரில் காணக்கூடிய மகேஸ்வர சுரூபமானவர். சாட்சாத் அந்த மகேஸ்வரனை நேரில் நாம பார்க்கக்கூடியதான ஒரு தன்மையை அளிப்பவள். அது மாத்திரமில்ல, இமயமலையினுடைய வம்சத்தை அந்த வம்சத்தில் வளர்ந்து அந்த இடத்தையே பரிசுத்தமாக்கியவர். மேலும் காசி என்று சொல்லக்கூடிய அந்த புண்ணிய கஷேத்திரத்தில் வீற்றிருந்து ஆட்சி புரியக்கூடிய அன்னபூர்ணா, கருணையை பொழியக்கூடிய தாயே, இப்பேற்பட்ட குணங்களை உடைய தேவி, எனக்கு பிக்ஷை என்பதை கொடுப்பாயாக அப்படிங்கிற மாதிரி முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து 2வது ஸ்லோகம் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த நானாரத்ன விசித்திர பூஷணகரின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் மூலமா அவருடைய அவயவங்கள் எப்படி இருக்கு, சரீரம் எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த ஆகாரத்தை சுவாமி வர்ணிக்கிறார். எப்படி இருக்கு?
பலவிதமான ரத்ன கற்களால் இழைக்கப்பட்ட ஆபரணங்களை அணிந்தவள், தங்கமயமான அங்கியை அணிந்தவள், பளபளக்கும் முத்துமாலையை அணிந்தவள், அழகிய மார்பகங்களை உடையவள், மேலும் அதுல சந்தனம், காஷ்மீர சந்தனம் மணக்கும் தேகம் கொண்டவள். அப்பேற்பட்ட இந்த தோற்றத்தை உடைய அந்த அன்னபூர்ணா எப்பேற்பட்டவள் தெரியுமா? அந்த காசி அப்படின்னு சொல்லக்கூடிய புரிக்கே ஆட்சி தலைவியே அவள் தான். மேலும் கருணை அப்படிங்கிற விஷயத்தை வாரி வாரி கொடுப்பவள். அப்பேற்பட்ட அழகிய அன்னபூர்ணேஸ்வரி எனக்கு பிக்ஷை கொடுக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி அந்த 2வது ஸ்லோகத்திலையும் இந்த மாதிரியான அர்த்தங்களை சுவாமி நமக்கு அழகா காண்பிச்சு கொடுத்திருந்தார். அதை தொடர்ந்து இந்த 3வது ஸ்லோகம் என்ன? யோகானந்தகரி ரிபுக்ஷயகரி தர்மைக நிட்டாகரி சந்திரார்கானல பாசமானலகரி திரைலோக்கிய ரக்ஷாகரி சர்வைஸ்வர்யகரி தபப்பலகரி காஷீபுராதீஸ்வரி பிக்ஷாம் தேகி கிருபாவலம்பனகரி மாதான்ன பூர்ணேஸ்வரி. மாதா, அம்மா, அன்னபூர்ணையே. கடைசி லைனுக்கு அதான் அர்த்தம். காஷீபுராதீஸ்வரி, அந்த காட்சி, அந்த காசி என்று சொல்லக்கூடிய புரியை ஆட்சி புரியக்கூடிய அம்மா. பிக்ஷாம் தேகி, எனக்கு கருணை செய்து கிருபை செய்து எனக்கு பிக்ஷை அளிப்பாயே அப்படிங்கிற மாதிரி சுவாமி கேட்கிறார். இந்த அம்பாள் இடத்துல என்ன கேட்கிறார் அப்படின்னாக்கா, இப்பேற்பட்ட விஷயத்தை சுவாமி இங்க அழகா கேட்கிறார். இது மாத்திரமில்ல, மேல என்ன கேட்கிறார் பாருங்கோ. அந்த கடைசியில எனக்கு எல்லா ஸ்லோகங்களையும் அதே மாதிரியான அர்த்தம் தான். காஷீபுராதீஸ்வரி அப்படின்னு 3வது பாதத்துல இருக்கக்கூடிய அந்த லைனும், பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பனகரி மாதான்ன பூர்ணேஸ்வரி சொல்லக்கூடிய அந்த அந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, காசின்னு சொல்லக்கூடிய புரியில ஆட்சி புரியக்கூடியவள் அன்னை பூர்ணையே, எனக்கு கிருபை செய்து பிக்ஷை அளிப்பாயே அப்படிங்கிறது அதனுடைய. அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த யோகானந்தகரி விபுக்ஷயகரி தர்மைகரிட்டாகரி சந்திரார்கானல பாசமானலகரி திரைலோக்கிய ரக்ஷாகரி சர்வைஸ்வர்யகரி தபப்பலகரி, அந்த விஷயங்களுக்கு என்ன மாதிரியான தாத்பரியம் அப்படின்னாக்கா, அதாவது யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த யோகத்தின் மூலமாக ஆனந்தம் விளைவிப்பவள் அவள். யோக நிலை சொல்லுவோம். அது இப்ப நம்ம பொதுவா யோகம்னா என்னன்னாக்கா சேர்ப்பது, இணைப்பது. சம்ஸ்கிருத யுஜுதாத்துன்னு சொல்லுவோம். யுஜுதாத்துனாக்கா நம்ம சரீரத்தையும் ஆத்மாவையும் ஒன்றிணைக்கணும். அதற்கு நிறைய அபியாசங்கள் தேவை இல்லையா? எப்பொழுதும் அந்த யோக நிலையில் இருக்கக்கூடியவர். ஏன்னாக்கா அந்த யோக நிலையில் இருந்தா தான் நமக்கு அந்த பேரானந்தம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த யோகத்தினால் ஆனந்தம் விளைவிப்பவள் அப்பேற்பட்டவள் யோகானந்தகரி. மேலும் என்ன சொல்ற பாருங்கோ, அதாவது தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே கவனம் இருக்கணும். அதுதான் தர்மைக்க நிட்டாகரி. தர்மத்தின் வழியே அந்த அதுல மாத்திரம் தான் என்ன இருக்கணும்னாக்கா, அதாவது கவனம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு நம்மை அந்த தர்மத்தின் வழியே செல்லக்கூடிய விஷயங்களை செய்பவள். நாம தர்மம் ஒன்றிலேயே அந்த கவனம் இருக்கு இல்லையா, அத ஒரு விஷயத்தை செய்யறது. அது மாத்திரமில்ல, சந்திரார்கானல பாசமானலகரி. சந்திரன் சூரியன் எப்படி பிரகாசிக்கும் தெரியும் இல்லையா? அந்த சந்திரன் சூரியனுடைய அக்னி, இவர்களை போல அக்னி. மேலும் சந்திரன் சூரியன் அக்னி, இந்த மூன்றுமே பிரகாசம் அப்படிங்கிறதுனாக்கா அது தேஜஸ். அப்பே அது எப்படி ஜொலிக்குமோ அதை போன்ற ஒரு தோற்றத்தை உடையவள் யாரு? இந்த அன்னபூர்ணா. எதை போல தோற்றமுடைய? சந்திர அர்க்க நல பாசம். பாசன பிரகாசிக்கிறது. சந்திரனை போல, சூரியனை போல, அக்னியை போல இல்லையா பிரகாசிப்பவள் அப்பேற்பட்ட அம்பாள். அது மாத்திரமல்ல, திரைலோக்கிய ரக்ஷாகரி. இந்த 3 லோகத்தில் 3 லோகம் இருக்கு இல்லையா? இந்த லோகம், மேல் லோகம், பாதாள லோகம். இந்த 3 உலகையும் காப்பவள். அதுக்குதான் திரைலோக்கிய ரக்ஷாகரி அப்படிங்கிற மாதிரி சொல்லு. மேலும் அது மாத்திரமில்ல, சர்வைஸ்வர்யகரி. எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தை தரக்கூடியவள். சகல விதமான அஷ்டைஸ்வர்யம் சொல்றா இல்லையா, அந்த ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கக்கூடியவள். அது மாத்திரமில்ல, தபப்பலகரி. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு தவத்திற்கும் முறையான பலனை தரக்கூடியவள். அவள் யாரு? அவளே காசியில் விற்றிருக்கிறாள் அன்னபூர்ணா.
அப்பேற்பட்ட தாயே எனக்கு என்ன பண்ணு, எனக்கு பிக்ஷாம் தேகி கிருபாவலம்ப, அதாவது கிருபைனா கருணை, கிருபை செய்து கருணை செய்து மாதா அன்னபூர்ணேஸ்வரி பிக்ஷாம் தேகி எனக்கு நீ பிக்ஷை அளிப்பாயாக அப்படிங்கிற மாதிரி அவளுடைய உயர்ந்ததான குணங்கள் என்னென்ன, அம்பாளுடைய குணங்கள் என்னென்னன்றத அப்படியே அவருடைய விசேஷணமா சொல்லிட்டே வர. யோகானந்தகரி ரிபுக்ஷயகரி, அதாவது நமக்கு ரிபுனா எதிரி, எதிரிகளே இல்லாத நிலையை செய்யக்கூடியவள் அந்த அன்னபூர்ணா இல்லையா. அப்பேற்பட்டவர் தர்மைக நிட்டாகரி, தர்மத்தின் வழியில் நம்மை நடத்தி செல்பவர். எப்படி இருப்பா தெரியுமா பார்க்கறதுக்கு, சந்திரார்கானல பாசமானலகரி, சூரியனை போல சந்திரனை போல அக்னியை போல பிரகாசிப்பவன். திரைலோக்கிய ரக்ஷாகரி, 3 உலகங்களையும் காப்பவன். சர்வைஸ்வர்யகரி, எல்லா விதமான சகல செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியவன். தபப்பலகரி, நாம் செய்யக்கூடிய தவத்திற்கு நிகரான பலனை தரக்கூடியவன். அப்பேற்பட்ட காசிபுராதீஸ்வரி, காசி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை ஆட்சி புரியும் அன்னபூர்ணையே எனக்கு கிருபை செய்து, கிருபாவலம்பனகன கிருபை செய்து பிக்ஷாந்தேகி பிக்ஷை அளிப்பாயே அப்படிங்கிற மாதிரி இந்த 3வது ஸ்லோகம். யோகானந்தகரி ரிபுக்ஷயகரி தர்மைகரிட்டாகரி சந்திரார்கானல பாசமானலகரி திரைலோக்கிய ரக்ஷாகரி சர்வைஸ்வர்யகரி தபப்பலகரி காசிபுராதீஸ்வரி பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பனகரி மாதான்ன பூர்ணேஸ்வரி அப்படிங்கிறது 3வது ஸ்லோகம். அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து 4வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 4. என்ன ஸ்லோகம்? கைலாசாச்சல கந்தராலயகரி கௌரி ஹுமாசாங்கரி கௌமாரி நிகமார்த்த கோச்சரகரி ஹ்யோங்கார பீஜாட்சரி மோக்ஷத்வார கவாட பாட்டனகரி காசிபுராதீஸ்வரி பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பனகரி மாதான்ன பூர்ணேஸ்வரி. இங்கேயும் பாருங்கோ, அந்த கடைசி பாதமும் அதற்கு முன்னாடி இருக்க 3வது பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த லைனுக்கு அதே அர்த்தம் தான். காசிபுரியில் ஆட்சி செய்பவள் காசிபுராதீஸ்வரி. அவள் யார் அப்படின்னாக்கா, அழகிய என் தாய். யார் அவள்? அழகிய என்னுடைய தாயே, நீ என்ன பண்ணு, கிருபை செய்பவளே, கிருபாவலம்பனகரி, எனக்கு பிக்ஷை கொடுப்பாயாக, பிக்ஷாந்தேகி சொல்ற. மேல என்ன கொடுத்திருக்காரு பாருங்க, கைலாசாச்சல கந்தராலயகரி. எனக்கா இந்த கைலாசம் அப்படிங்கிற அந்த மலை குகைய தனக்கு கோவிலாக கொண்டவள் அம்பாள். அந்த அம்பாளுக்கு எங்க கோவில்? ஏன்னா ஒரு அமைவிடம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கணும். இவள் எங்கு வாசம் செய்யக்கூடியவள்? கைலாச மலை அப்படிங்கிற மலையில ஒரு குகை இருக்கு, அந்த குகையையே கோவிலாக கொண்டவர். கைலாசாச்சல கந்தராலயகரி, ஆலயம்னா இடம்னு அர்த்தம், தேவாலயம்னா தெய்வம் வசிக்கக்கூடிய இடம்னு அர்த்தம், கிரந்தாலயம்னா புத்தகங்களை சேகரிக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். அப்ப ஆலயம்னா என்ன? இடம்னு அர்த்தம். அம்பாள் வீட்டு இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு சொல்றாரு பாருங்க, கைலாசாச்சல கந்தராலயகரி, கைலாச மலை குகை கோவிலாக கொண்டவள் கௌரி இல்லையா. அவளுக்கு நிறைய பேர் இருக்கு, கௌரி, உமா, சாங்கரி அப்படின்னு எக்கச்சக்க பெயர்களை உடையவள். உமை, சங்கரி, குமாரி, இப்படி பல பெயர்களை கொண்ட, ஏன்னா அம்பாளுக்கு நிறைய பேர் இருக்கு இல்லையா, துர்கா, பார்வதி, இப்படி நிறைய பெயர்கள் இருக்கு. அதுல கௌரி, சங்கரி இல்லையா, குமாரி, இப்படி நிறைய பெயர்களை கொண்டவள். மேலும் என்ன சொல்றா பாருங்கோ, நிகமார்த்த கோச்சரகரி, இந்த வேத பொருளாக, அது வேதத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சாட்சாத் அவளே திகழ்வாள். வேதத்தின் பொருள் யாருன்னா அம்பாள் தான். அப்பேற்பட்ட அந்த வேத பொருளாக திகழக்கூடியவள். அது மாத்திரமில்ல, ஓம்கார பீஜாட்சரி. இப்ப நம்ம சம்ஸ்கிருத அக்ஷரங்களை உச்சாரணம் பண்ணா என்ன பலன்? ஏன்னா எந்த ஒரு காரியத்தையுமே பலன் இல்லாம யாரும் பண்ண மாட்டா. அப்படி இந்த சம்ஸ்கிருத அக்ஷரம் மற்ற அக்ஷரங்களுக்கு இல்லாத ஒரு மகிமை இந்த சம்ஸ்கிருதத்துக்கு ஏன் இருக்கு அப்படின்னாக்கா, ஒரு அக்ஷரத்தும் ஒரு அக்ஷரமும் பீஜாட்சரம். பீஜம்னா என்ன? விதை, சீடு. ஒரு அக்ஷரம் சொன்னாலுமே அந்த அக்ஷரம் ஒரு அம்பாளை குறிக்குமா இல்லையா. அம்பாளுடைய
பெயர்கள் நிறைய இருக்கு. அப்படி ஓம்காரம் சொல்லக்கூடிய அந்த ஓம் அப்படிங்கிற பிரணவத்திலையும் சரி, ஒவ்வொரு அக்ஷரமும் சரி, பீஜம், பீஜம்னா சீடு, விதைன்னு சொல்லுவான். அப்படி ஓங்கார பீஜாட்சரங்களை கொண்டவள். அதனால சம்ஸ்கிருத அக்ஷரங்களை நம்ம சொல்ல சொல்ல நமக்கு ஏற்றம், மேன்மை அப்படிங்கிறது கிடைச்சுட்டே இருக்கும். அதை கொடுக்கக்கூடியவள் யார்? சாட்சாத் அந்த அம்பாள் தான். ஏன்னா ஓங்கார பீஜாட்சரி. அது மாத்திரம் இல்ல, பாருங்க, மோக்ஷத்வார கவாட பாடனகரி. இந்த மோக்ஷம்ன்ற விஷயம் இருக்கு இல்லையா, லிபரைசேஷன் சொல்லுவோம். அந்த மோக்ஷத்தினுடைய வாசல் இருக்குமா, அந்த வாசல் கதவை திறந்து விடக்கூடியவள். திறந்து நம்ம போகும்போது கதவை திறந்துட்டு வான்னு கூப்பிடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவள் யாருனாக்கா அவள். அந்த மோட்சம்னா என்னன்னே தெரியாது, அதனுடைய வாசல் சொல்லாது, திக்கு தெரியல, திசை தெரியல. ஆனா அப்படிலாம் இல்லாம அந்த மோட்ச வாசலை திறப்பவள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மோட்சத்துக்கு இதுதான் துவாரம், இதுதான் வழி அப்படின்னு காட்டக்கூடியவள். மோக்ஷத்வார கவாட பாடனகரி இல்லையா, அந்த மோட்ச வாசலை திறப்பவள். மேலும் காஷிபுராதீஸ்வரி, அந்த காஷிபுரியில் ஆட்சி செய்பவன் ஆகிய என் தாயே, அம்மா மாதா அன்னபூர்ணேஸ்வரி, கிருபாவலம்பனகரி, கிருபை செய்து எனக்கு பிக்ஷாந்தேகி, பிக்ஷை கொடுப்பாயாக அப்படிங்கிறதாக இந்த 4வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. ஸ்லோகம் என்ன? கைலாசாச்சல கந்தராலயகரி கௌரி ஹுமாசாங்கரி கௌமாரி நிகமார்த்த கோச்சரகரி ஓங்கார பீஜாட்சரி மோக்ஷத்வார கவாட பாடனகரி காஷிபுராதீஸ்வரி பிக்ஷாந்தேகி கிருபாவலம்பனகரி மாதான்ன பூர்ணேஸ்வரி அப்படிங்கிறது 4வது ஸ்லோகம். அதனுடைய தாத்பரியம் என்னன்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து நாம 5வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன ஸ்லோகம்? 5, ஒரே நிமிஷம் இருங்கோ. 5வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே நிமிஷம்.